ஸோ நெக்ஸ்ட்டு 2.6 கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் இது கேட்டிருக்காங்க. சரிங்களா, 1 2 மொத்தம் 3 கெப்பாசிட்டர், இதனுடைய நெட் வேல்யூ கேட்குறாங்க. சி ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ்னால் ஃபார்முலா இதை பயன்படுத்திடுங்க, C/N. ஒரு கெப்பாசிட்டருடைய வேல்யூ எவ்வளவு? இட் வாஸ் கிவன் அஸ் 9 picofarad. சரி, மொத்தம் எத்தனை இருக்குது? 3. ஸோ எண்ணுக்கு 3 போட்டுட்டேன். அப்போ நெட் கெப்பாசிட்டன்ஸ் 3 picofarad. முடிஞ்சுது, ஒரே ஸ்டெப். இப்போ இதில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லேயும் வோல்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. V1 V2 V3 கேட்குறாங்க. மொத்தமாக இதில் நம்ம வந்து கொடுத்துருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 120 வோல்ட். அப்போது இது எல்லாமே ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸுங்கிறதுனால இதில் வந்து சமமாக தான் அந்த வோல்டேஜ் பிரியும். ரைட்டா? அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இண்டிவிஜுவல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற மொத்த வேல்யூவையும் 3ஆல், ஏன்னா மொத்தம் 3 கெப்பாசிட்டர்னால டிவைட் பண்ணிடுங்க. அப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லேயும் 40 வோல்ட் இருக்கும். சிம்பிள். ஓகே தானா? ஃபைன். பிகாஸ் V total is equal to 3Vன்னு சொல்ல வரேன். அப்போ இப்போ எனக்கு V தான் வேணும் அப்படின்னா தட் இஸ் V total divided by 3, 120/3, 40 வோல்ட் இப்படின்னு செஞ்சிடலாம். ரைட்? ஸோ ரைட், 2.7 வாங்க. இங்கே வந்து 3 கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அது ஃபார்முலா என்ன? 3ஐயும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சீரீஸ்க்கு இதே ஃபார்முலா தான். சரியா? இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து ஒன்று 2, இன்னொன்று 3, இன்னொன்று வந்து 4, எல்லாமே பிக்கோஃபேரட்ஸ். ஸோ அது கடைசியில் நம்ம மொத்தமாக போட்டுருவோம். அப்போது 4 3 7, 7 + 2 9, இதுதான் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் 9 picofarad. இது இல்லாமல் ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லேயும் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா எப்படி வரணும்? C1 × V. இப்போ இங்கே C1 பார்த்தீங்கன்னா 2 picofarad. அப்போ 2 × 10⁻−12. கனெக்ட் ஆகிருக்கிற வோல்டேஜ் வந்து 100. அப்போ 100னா 10⁻2. அப்போ இது எப்படி போட்டலாம்? 200 picofarad அப்படி போட்டலாம். சாரி, பிக்கோ கூலும் சார்ஜில் அப்படி போடணும். Q2 வாங்க, தட் இஸ் C2 × V. செகண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு எவ்வளவு? 3 picofarad. அப்போ இன்ட்டு 10⁻2ன்னு போட்டால் 300 pico கூலும் அப்படி போட்டலாம். அதே மாதிரி Q3. அப்போ எப்படி வரணும்? C3 × V. C3 வந்து 4 pico இன்ட்டு 100 போட்டோம்னா 400 pico கூலும். முடிஞ்சு. இண்டிவிஜுவலாக Q1 Q2 Q3 கால்குலேட் பண்ணிட்டோம். ரைட்? 2.8. இந்த 8th சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பேரலல் பிளேட்டினுடைய கெப்பாசிட்டன்ஸ் டைரெக்டாக நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும், ε0 A/D. ε0 வேல்யூலாம் அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, அது உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் 8.85 × 10⁻−12. ஏரியா பொறுத்தவரையில் இட் வாஸ் கிவன், தட் இஸ் 6 × 10⁻−3. ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் 3 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மீட்டருக்கு மாற்றுறதுக்காக இந்த 10⁻−3. இப்போ ஒன்றும் இல்லை, இதை 2 இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட் தானே? இப்போ வந்து அரவுண்டு 16 கிட்ட வருது. 16.17 வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ரவுண்ட் பண்ணியும் போடலாம். இப்போ ரவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதில் வேணால் சைடில் பார்த்துருவோமே. 8.85 × 2 என்ன வருதுன்னு பார்க்கணும், அவ்வளோதானே? 16 1 17, 17.7 வருது. அப்போ எக்ஸாக்டாக நீங்கள் எழுதணுன்னா 17.7 எழுதணும் இன்ட்டு 10⁻−15. ரைட்டா? இல்லை இதை கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி சாரி -3 -12 வரும். இந்த -3 -3 கேன்சல் ஆயிரும்ல. அப்போ -12. அப்போது 17.7 picofaradன்னு எழுதலாம், அல்லது இட் இஸ் வெரி நியர் டு 18 picofaradன்னு எழுதலாம். ரெண்டும் கரெக்டு தான். சரி, ஒருவேளை அதில் எவ்வளவு சார்ஜ்னு கேட்டால் என்ன எழுதணும்? Q = C × V. இப்போ C எவ்வளவு? 18 pico. எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை கொடுத்துருக்காங்க? 10⁻2. அப்போ 10⁻2னா இதில் வந்து 1800 pico கூலும் அப்படி போடலாம். இதுதான் ஆன்சர். ரைட். இப்போ வந்து சார் உங்களுக்கு வந்து 9th சம் நடத்தணும். இந்த 9th சம்மில் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த சம்மை ஹேண்டில் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அது என்ன அப்படின்னா, ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்
ரைட்டா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதே கெப்பாசிட்டருக்குள்ளே ஒரு டைஎலக்ட்ரிக்கை நிரப்ப போகிறேன் ஃபுல்லாக. அப்போ ஃபுல்லாக டைஎலக்ட்ரிக்கால் நம்ம இதை நிரப்பிட்டோம். சரிதானா? சரி, ரெண்டாவது கேஸில் என்னென்னா அதே கெப்பாசிட்டர் உள்ள டைஎலக்ட்ரிக்கையும் நிரப்பிடுறோம். சேம் தான், அதே டிஸ்டன்ஸ் எல்லாமே. டைஎலக்ட்ரிக்கை நிரப்பிட்டு இதில் ஒரு பேட்ரியை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இப்போது வெறும் டைஎலக்ட்ரிக் when battery is removed, இங்கே பேட்ரி இல்லாதது, தெளிவாக நடத்துகிறேன், கேட்ச் பண்ணிக்காங்க. பேட்ரி இஸ் ரிமூவ்டு, இங்கே பேட்ரி ரிமைன்ஸ் கனெக்டட். சரி, இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்கணும், இதில் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, முதல்ல ரெண்டில் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் தெரியணும். சரிங்களா? கெப்பாசிட்டன்ஸை பொறுத்தவரையில் ப்ரீவியஸாக அதை ஒரு நம்ம வந்து இந்த வெறும் ஏர்ஃபீல்டு கெப்பாசிட்டன்ஸோடு கம்பேர் பண்ணுங்கள். அப்போ இப்போ மாறும், டைஎலக்ட்ரிக் நிரப்புனீங்கன்னா அதை நம்ம சி ப்ரைம்னு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மாறி இருக்கும், இந்த டைஎலக்ட்ரிக்னுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அளவு, இதில் சின்னு சொல்லக்கூடியது ஒரு ஏர்ஃபீல்டு கெப்பாசிட்டன்ஸ், இதுதான் நியூ. சரி, பேட்ரி கனெக்ட் ஆகும்போது எதில் மாற்றம் இருக்குமானா இல்லை, அப்போவும் அதே தான். ஸோ சேம் திங், கெப்பாசிட்டன்ஸ் சேம். ஒரு விஷயம் தெளிவாக சொல்லி தந்துட்டேன்னா. சரி, இப்போ இந்த பேட்ரி கனெக்ட் பண்ணுறது அல்லது ரிமூவ் பண்ணுறதுல எது மாறாமல் இருக்குன்னா, சின்ஸ் இதில் பேட்ரி கனெக்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து வோல்டேஜ் வில் பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எப்படி ப்ரீவியஸாக இருந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே பேட்ரி இல்லாத போது சார்ஜ் வில் பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ப்ரீவியஸாக இருந்த மாதிரி இருக்கும். Q ப்ரைம் வில் பி ஈக்குவல் டு Q. சரியாச்சா? அப்போது இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது இந்த ரெண்டு லாஜிக் அடிப்படையில் போனோம்னா, அப்போ பேட்ரி ரிமூவ் ஆனால் அங்கே வோல்டேஜ் எப்படி இருக்குங்கிற கேள்வி வருது, அதுக்கு பதில் சொல்லணும். அப்போ அங்கே வோல்டேஜ் என்ன ஆகும்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி டைம்ஸ், தட் இஸ் K டைம்ஸ் குறையும் இங்கே. அதே மாதிரி இங்கே சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா இங்கே சார்ஜ் இங்கே சேம்னா இங்கே மாறும் இல்லையா, அப்போ இங்கே சார்ஜ் எப்படி மாறும்னா அதே ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இங்கே டிவிஷனில் வரணும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் வரணும், இவ்வளவு தான். சரி, அப்புறம் ஃபீல்டை பொறுத்தவரையில் ரெண்டுக்கும் ஃபீல்டு எழுதுவோம். ஃபீல்டை பொறுத்தவரையில் இங்கே பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஃபீல்டில் சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் இங்கே ஃபீல்டு மாறும். எப்படி, இந்த பொட்டென்ஷியல் சேஞ்ச் ஆகிற மாதிரி. அப்போது ஃபீல்டும் பொட்டென்ஷியலும் எப்போதும் ஒரே மாதிரி வச்சுக்காங்க. ரைட்டா? பொட்டென்ஷியல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் ஃபீல்டு இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், லாஜிக் ஓகே ஆகிடுச்சா உங்களுக்கு? ரைட், 4 ஸ்டெப்பு. இன்னும் ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தரணும். அது என்னென்னா எனர்ஜி. சரிங்களா? அதை நான் வந்து எனர்ஜியை ஈன்னு போட்டால் ஃபீல்டு குழம்பிருங்கிறதுக்காக யூன்னு போடுறேன். ரைட்? அப்போ இதை நம்ம ப்ரீவியஸாக இருக்கிறதோட கம்பேர் பண்ணோம்னா இது பை K டைம்ஸ். இங்கேயும் நம்ம ப்ரீவியஸாக ஏர் ஃபீல்டோடு கம்பேர் பண்ணிட்டோம்னா தட் இஸ் இன்டு K டைம்ஸ், சார்ஜ் அடிப்படையில். சரியாக போச்சு. இந்த லாஜிக் தெரிஞ்சால் இந்த சம்மை வெளுக்கலாம். இவ்வளோ விஷயம் இருக்குது இங்கே கற்றுக்க வேண்டியதுக்கு. கிளியர்? சரி, இப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்குள்ளே போவோம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 9th அதே ஏர்ஃபீல்டு கெப்பாசிட்டன்ஸ் பேட்ரி கனெக்ட் பண்ணும்போது அது உள்ள ஒரு டைஎலக்ட்ரிக்கை ஃபில் பண்ணிவிட்டு, ப்ரீவியஸ் சம்மில் உள்ள கெப்பாசிட்டன்ஸில் டைஎலக்ட்ரிக்கை ஃபில் பண்ணிவிட்டு அதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் பேட்ரி இருக்கும்போது பேட்ரியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சொல்லணும். ஓகேயா? அப்போ அதுக்கு ஈஸியாக நம்ம சொல்லிடுவேன், ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். என்ன, சி ப்ரைம் ஈக்குவல் டு K இன்ட்டு சி. அப்போ என்ன ஃபார்முலா, K வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, K வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சி கண்டுபிடிச்சிட்டேன். சி வந்து 18 பிகோஃபெரட் ப்ரீவியஸ் சம்மில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 108 வரும். அதான் இதுதான் கெப்பாசிட்டன்ஸ், வெதர் பேட்ரி ஹேஸ் பீன் கனெக்டட் ஆர் ரிமூவ்ட். இதுதான் நெட் கெப்பாசிட்டன்ஸ். ஏன்னா சேஞ்சஸ் இல்லை, நான் கிளியராக இங்கே நடத்தியிருக்கேன். ஒன்று சொல்லியாச்சு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வோல்டேஜ் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே வருவோம். வோல்டேஜ் ப்ரீவியஸாக என்ன ஆகுது, இப்போ கனெக்ட் பண்ணும்போது when the battery is removed, அதில் அவங்க ஏற்கனவே இருந்த பொட்டென்ஷியல் மாறுது பை K டைம்ஸ். இந்த இருக்குது ஃபார்முலா. அப்போ முதல்ல சப்ளையில் எவ்வளோ வோல்டேஜ் இருந்துச்சுன்னா 100. இப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 6ன்னா
இப்போ இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணும்போது அந்த வோல்டேஜ் 16.6 ஆயிரும். ரைட் தானே? ஸோ இந்த 2 தான் கேட்டிருக்காங்கன்னு நம்புகிறேன். அதனால் இந்த 2ஐயும் நான் வந்து கிளியராக உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். வேறு எது கேட்டாலும் சரி, உங்களுக்கு என்ட்ரன்ஸில் இது ரெலவெண்ட்டாக நிறைய வரும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் நல்லா கிளியராக நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த 5 ஃபேக்டரும் உங்களுக்கு நல்லா தெரியும்னா, இது எப்படி எழுதியிருக்கேன்? பேட்ரி ரிமூவ் பண்ணது, பேட்ரி கனெக்ட் ஆனது, அதுக்கு டயக்ராம் இங்கே இருக்குது. சரிங்க? இதை நான் வந்து எதோட கம்பேர் பண்ணுவேன்னா, ஃப்ரீயாக ஒரு ஏர்ஃபீல்டு கெப்பாசிட்டன்ஸோட கம்பேர் பண்ணி நான் டிசைட் பண்ணுவேன். அது எப்படி கூடும் குறையும்னு சொல்லி. சரியா? 2.10 எனர்ஜி ஸ்டோர்டு இன் அ கெப்பாசிட்டர் இதான் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் ஃபார்முலா ஆஃப் CV² அல்லது Q²/2C அல்லது QV/2 இதுதான் பேசிக் ஃபார்முலாஸ். இதில் எது கொடுத்துருக்காங்களோ அதை பயன்படுத்துங்க. இங்கே சியும் வியும் கொடுத்ததுனால இந்த ஃபார்முலாவே பயன்படுத்திட்டேன். சி வந்து 12 பிகோஃபெரட், வி வந்து 50 வோல்ட்டு. அப்போ 50 வோல்ட்டுன்னா வந்து 25 × 10⁻², ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். 2 வச்சு கேன்சல் பண்ணுவோம், 6. 25 × 6னா 150. இங்கே 10⁻−10 வருது. இதில் ஒரு பவரை இதிலே குறைச்சிடலாம். அப்போ -9 போட்டுடலாம். ரைட் தானே? அப்போ 15 × 10⁻−9 ஜூல் இதுதான் எனர்ஜி ஸ்டோர்டுன்னு கெப்பாசிட்டர். சம்டைம்ஸ் உங்கள் புக்கில் இதை 1.5ன்னு எழுதி இதில் 10⁻1 குறைச்சிருப்பாங்க. அதுவும் சரி தான். ஸோ இதான் ஆன்சர், எனர்ஜி ஸ்டோர்டுன்னு கெப்பாசிட்டர். தேங்க்யூ வெரி மச்.